ஸோ ஓகே கைஸ், நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டது. இந்த வீடியோ கிளியராக சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் ரியாக்ட் ஜேஸும், பேக் எண்டுக்கு நான் நோ ஜேஸும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் 5173. அதே மாதிரி சர்வரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து 5000ங்கிற போர்ட்டில் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, பேக் எண்ட் இதில் தான் ரன் ஆகுது, ஃப்ரண்ட் எண்ட் இதில் தான் ரன் ஆகுது தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறோம், இந்த போர்ட்டை தான் இவன் ரன் ஆகிறான், இவனை போய் நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு லாகின் பேஜ் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? யூசர் வந்து அவங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணார்னா இவர் வேலிடா இன்வேலிடா, அதாவது இதோட கிரெடென்ஷியல் வேலிடா இன்வேலிடான்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது, இந்த லாகின்ங்கிறத கிளிக் பண்ணும்போது பேக் எண்டுக்கு கனெக்ட் ஆகணும். அது எப்படி ப்ரோ பண்றதுனா, இந்த இடத்துல நம்ம ஃபெட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நிறைய பேர் இந்த இடத்துல ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் பேசிக்கா ஃபெட்ச். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட்ச்க்குள்ள நம்ம ஒரு URL கொடுப்போம்ல, இது பேர் ரெஸ்ட் ஏபிஐ. இதில் தான் நம்மளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்கும். போஸ்ட், புட், பேட்ச்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இப்போ நம்ம இமெயிலையும் பாஸ்வேர்டையும் பேக் எண்டுக்கு அனுப்ப போறோம். நம்ம பேக் எண்ட் எடுக்க போல. அப்போ இந்த இடத்துல நம்ம போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். போஸ்ட் பிளஸ் நம்ம வந்து இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்லாம் அனுப்ப போறோம். நம்மளோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் பாடிங்கிற ஒரு இதில் அனுப்ப போறோம். ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் கிச்சன் பாத்ரூம் சொல்லிட்டு எப்படி இருக்கு, அதே மாதிரி பேக் எண்ட்ல நம்ம தனித்தனியாக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவோம். இதை தான் ரவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரவுட்ல இதுதான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாகின்ங்கிற ரவுட்ல லாகின்கான வேலை மட்டும் தான் பண்ணணும். லாக் அவுட்டுங்கிற ரவுட்ல லாக் அவுட்டுக்கு தேவையான விஷயம் தான் பண்ணணும். நான் இப்போ இந்த இடத்துல ஆத் லாகின் சொல்லிட்டு ஒரு பேர்ல நான் ஃப்ரண்ட் எண்ட் இருந்து அனுப்புறேன். இதே பேர் தான் பேக் எண்ட்லயும் இருக்கணும், இல்லைனா சர்வர் ஒழுங்கா கனெக்ட் ஆகாது. ஓகேவா? 404 எரர் அடிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பேக் எண்ட்லயும் இதே பேர் வச்சுட்டேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேர் நம்மளுக்கு ரெக்வஸ்டா போகுது. நான் ஏபிஐல சொல்லி கொடுத்துருப்பேன். ரெக்வஸ்டா போகுது. இப்போ வந்து நம்ம பேக் எண்ட்ல எப்படி அதை எடுக்கணும்னா, ரெக்வஸ்ட் டாட் பாடியில இருந்து நம்மளோட இமெயில் பாஸ்வேர்ட் நம்ம எடுத்துலாம் ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி. ஸோ இப்போ இதை நான் கம்பேர் பண்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இந்த இடத்துல ஸ்டாட்டிக்காவே இமெயிலிங் பாஸ்வேர்டு வச்சுட்டேன். நான் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால டேரக்டாவே இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெக்வஸ்ட் டாட் பாடியில இருந்து எடுத்து நான் வந்து செக் பண்றேன். ஒன்ஸ் யூசர் வந்து வேலிட் அப்படின்னா ரெஸ்பான்ஸா சென்ட் பண்றேன். ஓகேவா? இன்வாலிட்னாலும் ரெஸ்பான்ஸை சென்ட் பண்றேன். சக்சஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒரு வேளை சக்சஸ் இல்லை அப்படின்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்றேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நான் உங்களுக்கு டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ண சொல்லி தரணும் அப்படின்னா நீங்க டேட்டா பேஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் டேட்டா பேஸையும் சொல்லி தரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.